வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேற்று முன்தினம் சென்னையில் பரப்புரை மேற்கொண்டார். தியாகராயர் நகர், 1000 விளக்கு, எழும்பூர் வரை அவரது பரப்புரை மற்றும் சாலை வளத்துக்கு திட்டமிடப்பட்டிருந்தது. தியாகராய நகரில் தவேக பொதுச் செயலாளர் என். ஆனந்துக்கு ஆதரவாக அவர் சாலை வலம் வந்தார். 2500 நபர்களுக்கு மேல் கூட்டம் கூடக்கூடாது, போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, ரோட் ஷோ நடத்தக்கூடாது என கூறி தேர்தல் அதிகாரி அனுமதி கொடுத்திருந்த நிலையில் அதனை மீறி செயல்பட்டதாக விஜய் மீது 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் விஜய் தனது பிரச்சார வாகனத்தில் வந்தபோது கோட்டூர்புரம் காந்தி மண்டபம் சாலை அருகே திடீரென ஒரு நபர் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் கைகளை விட்டு சாகசத்தில் ஈடுபட்டார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து கோட்டூர்புரம் போக்குவரத்து காவலர்கள் ஹெல்மெட் அணியாமல் சென்றது, ரேஸ் டிரைவிங், உடைந்த நம்பர் பிளேட், ஆவணங்கள் சரியாக வைக்காதது என 3000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். பைக் சாகசத்தில் ஈடுபட்ட மனோஜ்குமார் என்ற அந்த நபர் விஜயை பார்த்த குஷியில் இப்படி செய்துவிட்டதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். இதையடுத்து அவரது பைக்கை பறிமுதல் செய்த போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவலர்கள் விசாரணை நடத்தினர்.